வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. மகாபாரதத்தோட மையக்கரு பகவத்கீதை. இந்த பகவத்கீதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் மொத்தம் 18 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 18 சாப்டர்ஸாக 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா 18 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் இங்கே பார்க்க போகிறோம். இதை 2 சாப்டர்ஸாக ஒரு வீடியோவில் போட்டால் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய நேரத்துக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். முதல் 2 சாப்டர்ஸ்லையும் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மனுஷன் சொன்னது திருக்குறள், மனுஷன் கடவுளுக்கு சொன்னது தேவாரம் திருவாசகம். ஆனால் கடவுள் மனுஷனுக்கு சொன்னது தான் இந்த பகவத்கீதை. மகாபாரதத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த மகாபாரதத்தினுடைய மையப்பகுதி தான் இந்த பகவத்கீதை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மகாபாரதத்தினுடைய மிக முக்கியமான பகுதி இந்த பகவத்கீதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கீதையானது பகவான் கிருஷ்ணர் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதாக மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பல்வேறு சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய சோதனையான நேரங்களில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த பகவத்கீதை கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க, பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறவங்க, எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் பல்வேறு விதமான கவலையில் இருப்பவங்க எல்லாமே இந்த பதிவை கேட்கணும். இதை கேட்கும்போது நமக்கு மிக தெளிவான ஒரு விடை கிடைக்கும். வாங்க பகவத்கீதையை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கண்களை மூடிக்கிட்டு இதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார உளமாற கேளுங்க. பகவான் கிருஷ்ணரோட ஆழ்ந்த தத்துவங்களை மனசில் பதிய வைங்க. அத்தியாயம் 1, மனக்குழப்பமும் மனக்கவலையும். குருஷேத்திரம் இந்திய நாட்டோட ஒரு புனித பூமி. இங்கே 2 பெரிய படைகள் போருக்கு தயாராக நிற்குது. ஒரு பக்கம் கௌரவர்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே எதிரெதிரான அணியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போரில் இதுக்கு நடுவில் பாண்டவர்களோட மாவீரனான அர்ஜுனன் தன்னோட தேரோட்டியான கிருஷ்ணங்கிட்ட சொல்கிறாரு, கேசவா, என்னோட தேரை இந்த 2 படைகளுக்கும் கொண்டு போய் நடுவில் நிறுத்துங்க. நான் யாரோட போர் புரிய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே கண்ணன் தேரை கொண்டு போய் 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்துறாரு. அர்ஜுனன் தன்னோட கண்ணை அகலமாக விரித்து பார்க்குறாரு. அவர் பார்த்த காட்சி அப்படியே அவரை அதிர்ச்சி அடைய வைக்குது. அங்கே நிற்கிறவங்க என்னோட பாட்டனார் பீஷ்மர், என்னோட ஆசான் துரோணர். அவங்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பு தொடுக்க முடியும்? அவங்க என்னோட வணக்கத்துக்குரியவங்க. அங்கே பாருங்க கண்ணா, என்னோட சகோதரர்கள், என்னோட சித்தப்பா மக்கள், மாமா மக்கள் எல்லாருமே இங்கே. நான் எப்படி அவங்கள கொல்ல முடியும்? இந்த அரச பதவிக்காக நான் என்னோட சொந்த குடும்பத்தையே அழிக்கணுமா? அர்ஜுனனோட கையெல்லாம் அப்படியே நடுங்குது. அவனோட வில் அப்படியே கீழே விழுது. அவனோட கண்களில் அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. இல்லை கண்ணா, இல்லை, நான் போர் புரிய மாட்டேன். இந்த போர் எங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையை செஞ்சிடும்? நாங்கள் ஜெயித்தாலும் எங்கள் குடும்பம் அழிஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது இந்த அரசாட்சி எனக்கு என்ன பயனை கொடுத்துரும்? இதெல்லாம் கண்ணன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். கண்ணா, நான் போர் செஞ்சால் குலத்தை அழிப்பேன். குலம் அழிஞ்சா குல தர்மம் அழியும். தர்மம் அழிஞ்சா அதர்மம் பெருகும். அதர்மம் பெருகுனா பெண்கள் கெடுவார்கள். பெண்கள் கெட்டால் வண்ண சங்கரம் ஏற்படும். இது எங்களோட முன்னோர்களை கூட நரகத்துக்கு அனுப்பிடும். பரந்தாமா, எனக்கு தெரியும் இந்த போரில் எங்கள் பக்கம்தான் தர்மம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் தர்மத்தை காப்பாற்ற நான் எப்படி அதர்மம் செய்ய முடியும்? நான் அப்படி செய்யணுமா? என்னுடைய குருக்களையும் உறவினர்களையும் நான் கொல்லணுமா? அது எப்படி சரியாகும் கிருஷ்ணா? நான் என்ன பாவம் செய்ய போகிறேன்? பேராசையால் சொந்த உறவினர்களை கொல்ல போகிறேன். இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்க முடியும்? இப்படி அர்ஜுனன் சோகமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு உணர்வு மாறுது. வீர உணர்வு அவருக்கு தோன்றுது. இல்லை இல்லை, நான் அழக்கூடாது. நான் ஒரு சத்திரியன். போர் புரிவது தான் என்னோட கடமை. இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட எங்கள் குடும்பத்தை இழப்போம். நண்பர்கள் செத்து போவாங்க. பகைவர்கள் மட்டும் இல்லை, நேசித்தவங்களே எதிரியாக நிற்கிறாங்க. கண்ணா,
என்னால் இதை செய்ய முடியாது, நான் போருக்கு போக மாட்டேன், இந்த அரசாட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் காட்டுக்கு போய் துறவியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறாரு. தன்னோட வெள்ளை கீழே போட்டுட்டு தேருக்கு பின்னாடி போய் அமர்ந்துக்கிறாரு. அவரோட கண்ணில் கண்ணீர் வருது, மனசில் ஒரே குழப்பம். கண்ணன் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கார். அவருக்கு தெரியும் அர்ஜுனனோட இந்த குழப்பம் கிருஷ்ணருக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி இருக்குது. உலகத்துக்கு ஒரு மகத்தான தத்துவத்தை உபதேசிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கிருஷ்ணருக்கு முன்னாடியே தெரியும். அர்ஜுனனோட சந்தேகங்கள், அவரோட குழப்பங்கள், இது எல்லாமே மனுஷங்களோட மனசினுடைய பிரதிபலிப்பு தான். தர்மம்னா என்ன, கடமைனா என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன, இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் கிருஷ்ணர், அந்த கண்ணன் அர்ஜுனருக்கு அடுத்தது உபதேசிக்க போகிறார். அத்தியாயம் 2, ஆத்மாவும் ஆத்ம தத்துவமும். ஆத்மாவோட அழியாத தத்துவத்தை, நம்ம கடமையை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத இந்த சாப்டர் ரொம்ப தெளிவாக சொல்லும். குருஷேத்திரத்தோட போரில் அர்ஜுனன் துக்கத்தில் மூழ்கி தேருக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாரு. அவரோட கண்ணீர் வடியுது. கண்ணன் அவர் அன்போடு பார்க்குறாரு. கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனா, இந்த நேரத்தில் உனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தது? இது உயர்ந்தோருக்கு ஏற்றது இல்லையே, சொர்க்கத்தை அடைய முடியாது, இதனால் இது அவமானத்தை கொடுக்கும். அர்ஜுனா, ஆண்மை இல்லாதவனாக இருக்காத, இது உனக்கு அழகில்லை, உன்னோட பலவீனத்தை விட்டுரு. இதை கேட்ட அர்ஜுனன் தன்னோட குழப்பத்தை திருப்பியும் சொல்கிறார். கண்ணா, நான் எப்படி பீஷ்மரோடும் துரோணரோடும் போர் புரிய முடியும்? அவங்க என்னோட வணக்கத்துக்குரியவர்கள், அவங்கள கொல்றதை விட பிச்சை எடுத்து வாழ்கிறதே மேல். அதை கேட்ட கண்ணன் புன்னகையோடு சொல்கிறாரு. அவருக்கு தெரியும் இந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு ஆழமான ஒரு உபதேசம் தேவைப்படுது அப்படிங்கிறது கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா, ஏன் இறக்கப்பட தேவையில்லாதவர்களை பற்றி வருத்தப்படுற? முற்றும் துறந்த முனிவர்களை மாதிரி பேசாத. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, முனிவர்கள், இருப்பவர்கள், இறந்தவர்கள், அவர்களையெல்லாம் பற்றி வருத்தப்படுறதில்ல. இப்போ நான் இருக்கிற நிலையில் இதற்கு முன்னாடி நான் இருந்ததில்லை, அப்படி இல்லவே இல்லை. நீயும் இந்த அரசர்களும் இப்படி தான். இதற்கு பின்னாடியும் இந்த நிலையில் நாம் இருக்க போகிறதில்லை. எப்படி உயிர் நம்மளோட இளமை, வாலிபம், முதுமை அப்படிங்கிற நிலையை பெறுறோமோ அதே மாதிரி அந்த உயிர் வேறு வேறு உடல்களை பெறுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆற்றல் உடையவர்கள் கலங்கிறது கிடையாது. இரவு பகல், சுகம் துக்கம், இது மாதிரி புலன் இன்பம் இதெல்லாம் நிலையில்லாதது. அர்ஜுனா, இந்த உடல் அழியக்கூடியது, ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அழிவே இல்லாதது. அது பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை, அது எப்போவுமே இருக்கும். ஒருத்தன் பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு புது ஆடைகளை அணியிற மாதிரி தான் ஆத்மா பழைய உடம்பை விட்டுட்டு புது உடம்பை அணியுது. எந்த வாளாலும் ஆத்மாவை வெட்ட முடியாது, எந்த நெருப்பாலும் ஆத்மாவை எரிக்க முடியாது, எந்த நீராலும் ஆத்மாவை அணைக்க முடியாது, எந்த காற்றும் ஆத்மாவை உலர்த்தாது. எவன் ஒருத்தன் ஆத்மாவை கொல்றவனாகவும் கொல்லப்பட்டவனாகவும் நினைக்கிறானோ அவன் உண்மையவே அறியாதவன். உண்மையில் ஆத்மாவை யாராலையுமே கொல்ல முடியாது, கொல்லப்படுவதும் இல்லை. இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். அவன் கேட்குறான், ஆனால் கண்ணா, நான் உங்களை கொன்னா அது பாவம் இல்லையா? அதை கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அர்ஜுனா, உண்மையில் யாரும் யாரையும் கொல்றதில்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது வெறும் தோற்றம். ஆனால் ஆத்மா என்றைக்குமே அழியாதது. அர்ஜுனா, ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ உன்னோட கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாத. கர்மத்தில் உனக்கு உரிமை இருக்குது, ஆனால் பலனில் உனக்கு உரிமை கிடையாது. பலனை எதிர்பார்த்து செயல்புரிகிறவங்க அறிவில்லாதவங்க. அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கண்ணா, எப்படி நான் பலனை நாடாமல் செயல்பட முடியும்? அதை கேட்டதும் கண்ணன், சமநிலை தான் யோகம். உன்னோட செயல்களை திறமையாக செய், ஆனால் அதனுடைய விளைவுகளில் பற்று வைக்காத. வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாயிரு. இதுதான் யோகம். சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், இது எல்லாத்தையும் சமமாக பாவித்து போர் புரிய தயாராயிரு. இதனால் உனக்கு எந்த பாவமும் வராது. அர்ஜுனா, ஒரு ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் தன்னோட மனசோட ஆசைகளை எல்லாம் விட்டு ஒழிச்சிருவான், தன்னிலேயே திருப்தி அடைவான்.
துன்பத்தில் கலங்க மாட்டான், இன்பத்தில் மகிழ்ச்சி அடைய மாட்டான். அவன்தான் ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா அப்படின்னா அப்படிப்பட்ட ஞானியோட நடை பேச்சு இதெல்லாம் எப்படி இருக்கும்? பரமாத்மாவோட ஒன்றிணைப்பவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணன் விளக்கம் அளிக்கிறாரு. அவன் எல்லா ஆசைகளையும் விட்டு ஒழிச்சிருவான். தன்னோட மனசில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் ரெண்டையும் சமமாக ஏற்றுக்குவான். பற்றே இல்லாதவனாக, அச்சமே இல்லாதவனாக, கோபமே இல்லாதவனாக இருப்பான். அவன்தான் உண்மையான ஞானி. அர்ஜுனா, நீ உன்னோட கடமையை செய். ஒரு சத்திரியனுக்கு போர் புரியறதை விட ஒரு உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த போர் உனக்கு தானாகவே வந்திருக்கு. இது சொர்க்கத்தோட வாசலை திறக்கும். இது கேட்டதும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகத்தோடு கேட்குறாரு, ஆனால் கண்ணா, இந்த போரில் நான் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் துன்பம் தானே வரும். அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் மனசோட விளையாட்டு. உண்மையில் நீ யார் அப்படின்னு நீ உணர்ந்தா எந்த செயலுமே உன்னை பாதிக்காது. நீ உன்னோட கடமையை மட்டும் செய், அவ்வளோதான், அதுவே போதும். அதனால் அர்ஜுனா, இந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லிட்டேன். இப்போது நீ தான் முடிவெடுக்கணும். உன்னோட கடமையை செய்யணும் அல்லது செய்யாமல் இருக்கணும். முடிவு உன்னுடையது. இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்ல, அதை கேட்டதும் அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாயிருச்சு. அந்த குழப்பமான கேள்வியை தான் அடுத்து வரக்கூடிய அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்க போகிறாரு. இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும் ஆத்மாவோட அழிவில்லாத தன்மையை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த முழு பகவத்கீதையையும் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை லைக் பண்ணிங்கன்னா போய் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா. See you in next video.